அப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அந்த வசனத்தை வாசிங்க. 1வது சங்கீதத்தை மட்டும் வாசி முடிச்சிருவோம். 1வது சங்கீதத்துல நடவாமலும் வழியில நில்லாமலும் அங்கெல்லாம் நம்ம போகல. எங்க போய் உட்காந்துருக்கோம்? ஜெபிக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம். நல்லது. இப்ப நம்ம வேதத்துல பிரியமா இருந்து வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப 2 பாகம் இருக்கு. பாவிகளுடைய வழி, துன்மார்க்கர் உட்கார இடம். அது என்னது? இப்போ டிவி பார்த்துட்டு அரட்டை அடிச்சுக்கணும், துன்மார்க்கர் இருக்கிற இடம். ஆனா வேதத்துல தியானமா இருப்பது இது எந்த இடம்? தேவன் விரும்புகிற இடம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிறவர்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து நடப்பட்டு கனியை தந்து மரத்தை போல என்ன நடக்குமா? நம்ம செய்யறதெல்லாம் என்ன செய்யும்? நம்ம செய்வதெல்லாம் நடக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு தானா வந்துடும். ஆண்டவர் வர செய்வார். அவரையே ஆவிக்குரிய சிந்தையில மாத்திரம் நீங்க அதை விட்டு விலகாத முடியும். ஆமா, போன வருஷம் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ரோஹித் வீட்டுக்கு வந்து ஆமா ஆமா பிறகு அவங்க இன்னொரு வீட்டு கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்க பெருமாள் அவங்க வீட்டு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஆமா, அவங்க ஜெபம் வீட்டு கூட்டம் நம்ம வைக்கல. ஆமா, அதுக்கும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருவார். ஆமா, மாடியில நல்லா அழகா வச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்ன? தேவன் அந்த நம்முடைய வீடுகளை ஆசீர்வதிக்கும்படி ஆவிக்குரிய சிந்தையில நம்ம அவருக்கு பயந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம் பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல வந்து அது நடக்கும். அதுக்கு நீங்க பாத்திரவான்கள். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட பாத்திரவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். கரங்களை தட்டிய திறமையை மேம்படுத்துவோம். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமுல் சகோதரிக்காக, ராதாகிருஷ்ண ஐயாவுக்காக, தாமஸ் அவர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 பேர் மீதான் கர்த்தர் கரத்தை வைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீட்டை சுற்றிலும் தேவன் வேலையடைத்து சுத்திகரித்து ஆண்டவர் தம்முடைய மகிமையினால நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மையினால நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீட்டில் அவர்களுக்கு பசி இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது, தலைவலி இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள அவர்கள் ஸ்தோத்திரம் கஷ்டப்படக்கூடாது. தேவன் சமாதானத்தினால, சுகத்தினால, ஆசீர்வாத பெருக்கத்தினால, பாதுகாப்புனால நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபை சார்பாக ஆண்டவரே இந்த வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும், இந்த வீட்டை ஆசீர்வதியும், எல்லைகளை ஆசீர்வதியும். வசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் விடப்படாது சொல்லப்படுகிறது. நமக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கின்படி இந்த வீட்டுல ஒரு குறைவு இருக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கோ எந்த காரியத்துக்கும் குறைவு இருக்கக்கூடாது. சார்ந்தவரை கையின் கீழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேசத்தில் அவர்கள் சம்பத்து ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். இந்த ஆசீர்வாதம் தங்க வேண்டுமா? சுகம் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சமாதானம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும். தொடர்ந்து ஆசீர்வதி ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஐயாவை ஆசீர்வதியும், பேரமாவை ஆசீர்வதியும். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். வராத எல்லாரையும் நினைக்கிறோம். 200 பேரையும் நினைக்கிறோம். 3 குடும்பங்களையும் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து
உம்மை பின்பற்றி வர உதவி செய்யணும். கதைகளை எல்லாம் நீக்கி போடணும். 1000 பேரை கொண்டு வரணும் ஆண்டவரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெருக்கம் இருப்பதாக என்று சொல்லி நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய ஆசீர்வாதம் வரட்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் நல்ல வருமானம் வரணும் ஆண்டவரே. 30,000 60,000 1,00,000 சம்பளம் வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெருக்கம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கரங்களை ஆண்டவர் தேவன் இந்த கூடாரத்துக்கு சமாதானம் பாதுகாப்பு சம்பத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் தரப்போம். நம்முடைய வார்த்தைப்படி ஆசிரியப்படி அருமையான ஐயா வச்சோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சோதரிக்கிறோம் சுவாமி துதிக்கிறோம். துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நாளை பார்க்க முடியாதவங்க எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே இந்த அருமையான மாலை நேரத்தில் இந்த குடும்பத்தில் தகப்பனே அப்பா அன்பு சகோதரன் அண்ணனுக்காகவும் அவங்க அக்காவுக்கும் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவரே திறந்து கொடுத்திருக்கிற இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கும்படியாய் உண்மை ஆராதிக்கும்படியாய் உண்மை துதிக்கும்படியாய் உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரை திறந்து கொடுத்த இந்த குடும்பத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே குடும்பத்தில சமாதானத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவரே சுகமும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய பிரயாசங்களுக்கு ஆண்டவரே 128 சங்கீதத்தில் சொன்னது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவன் அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் பிரயாசங்கள் எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் மருத்துவ செலவிற்கோ ஆண்டவர் விருதாக போகாதபடிக்கு தகப்பனே எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை சுகத்தை நீர் கொடுத்து தகப்பனே ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமா இந்த குடும்பத்தை நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் நிரப்பும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பகுதியில் தகப்பனே ஆண்டவரை நீர் வேறு பிரிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரை நீர் பேர் சொல்லி அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்க 5 ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நன்மையினால் நிரப்பி தகப்பனே அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சொன்னீர் நீர் ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா எங்கள் பிஷப் ஐயா ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கொண்டு தகப்பனே இந்த குடும்பத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் ஆண்டவரே நீ வரப்போகும் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே அவர் நன்மையினால் ஆண்டவர் முடிசூட்ட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களுக்கு இவர்களுக்கு மாத்திரம் அல்ல எங்களுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அப்பா அதே போல ஆண்டவரே ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அசிஸ்டன்ட் பிஷப் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே அதிகாரிகள் மத்தியில் தயவு கிடைக்க உதவி செய்வீராக. ஆண்டவர் நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வீரமணி ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவரே இந்த ஆணிலும் கூட ஆண்டவரே எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் கூட ஆண்டவரை கர்த்தர்க்கென்று நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற ஆண்டவரே சகோதரி ஆசீர்வதிங்க, ஊழியத்தில் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்றி என்று எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வார்த்தை நிறைவேறும்படி குடும்பத்தை தேவன் சாட்சியாக எழுத்தும்படி எல்லா குறைகளை நிறைவாக ஏழை முழுவதும் கற்று பிரச்சனை சம்பளை பாதிப்பு
வார்த்தையை நிறைவேற்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஆவியானவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வீடை கொடுத்தபடியாக முதலாவது பக்கம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நீ சொல்லி ஆண்டவரே உனக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்கள் செய்வேன் பிரம்மைக்கு தக்கதாக நான் அதிசயத்தை நான் காண செய்வேன் சொன்னீங்க ஐயா. சொல்றீங்க ஐயா அப்படி பிள்ளைகளுக்கு நீங்க அன்றைய அப்படியாக செய்து கிருமிக்காக உமக்கு மறாத செலுத்துகிறேன் ஐயா. அன்றைய இந்த வேலையில் ஐயாக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். 2 பேருக்கு நல்ல அன்றைய சகோதரிக்கு நல்ல சரிய சுகத்தை கொடுங்க, வேலனை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, அன்றைய சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால அன்றைய நீ நிறைய சரீரத்துக்கு தேவையான சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. வேலையை வருமானத்தை கட்டணத்தை ராஜா எனக்கு அன்று எந்த குறையில்லாதபடி இடத்துல சமாதானத்தோட வாழும்படி குடியிருக்கப்படி என் தேவன் அனுதின செய்வேண்டுமா நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்பா. எல்லா அறைக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமா நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லா சாபங்கள் பாவங்கள் இருவர்கள் அசுத்தங்கள் தீமைகள் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மானம் மண்டைகளை பொல்லாத சேனைகள் வலுசர்வத்தின் குறிகள் பிசாசுடைய கிரியைகள் தீய சக்திகள் தீய கிரியைகள் தீய நிகழ்வுகள் இயேசுவின் நாமத்தினால கட்டாயமா ஜெபிக்கிறோம். எல்லா நிலக்கால்களை வாசப்படியில ஆட்டுக்குடைய ரத்தங்கள் தெளிக்கப்பட வேண்டுமான பாதேவின் கூடாரத்தை அணுகாது பொல்லா போல நேரடி சொன்னீங்களே இந்த கண்ணத்துல வசதியின் பாதுகாப்பு இந்த குடும்பத்து மேல முழு வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஏவுக்கு உண்டானத்தை எல்லாத்தையும் பாதுகாத்தது போல கூடாரத்தையும் சகோதரி ஐயாவையோ சகோதரி பாதுகாக்க வேண்டுமான நீ போகையில ஆசிரியப்பட்டிருப்பா, நீ வருகையில ஆசிரியப்பட்டிருப்பா சொன்ன போல போகையில வருகிற தேவ சமூக தேவ பாதுகாப்புனால அன்றே நீ வேண்டுமானதை ஜெபிக்கிறோம். அப்பவும் தண்ணி ஆசீர்வதிப்ப வியாதியுடைய விளக்க வேண்டும் சொன்னீங்களே எல்லா சமலரைய கத்தர் ஆசீர்வதிக்கணுமானதை ஜெபிக்கிறோம். அன்றைய எல்லா தேவைகள் பண தேவைகள் பொல்லா தேவைகள் எல்லா குணத்தை நீ ஆசீர்வதிக்கணுமானதை ஜெபிக்கிறோம். யார் மத்தியிலுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவாத படிக்க முன்பாக கடல் நின்று நடக்கும்படி கர்த்தனை உயர்த்தி ஆசீர்வதிக்கணுமானதை சீக்கிரமாக அந்த வீட்டை கூட கட்டி அன்றைய சீக்கிரமாக குடிய போக முடியும். ஒரு பிரம்மைக்கு தக்கதாக ஒரு அதிசயத்தை காண செய்து தந்து அன்றைய மகிமையை வெளிப்படுத்தணுமானதை நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கேன்னு சொன்னீங்களே பிள்ளைகளுக்கு செய்ய போற கிருமிக்காக நன்றி. அந்த எல்லாரும் நீ ஆசிரிங்க, எல்லாருடைய குறைகளை மாற்றுங்க, எல்லாருடைய உபத்திரங்களை மாற்றுங்க, அவங்களோட ஆசிரியர்களை பெற வேண்டுமானது குடும்பத்தின் ஆசீர்வாதத்தினால ஆவிக்கிற ஆசீர்வாதத்தினால அன்றைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்தினால என் தேவனை நீ நிற வேண்டுமானதை இன்று உழுது உன்னை ஆசிரியப்பேன்னு சொன்னீங்களே உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு மகிழ்ச்சினால நிற பிடி ஆசிரியப்பா. அன்றைய வந்து ஐயாக்காக ஜெபிக்கிறோம், ஐயாக்கா அம்மாக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க போகையில வருகிற பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. நல்ல சரிய சுகத்தை பலத்தை பாதுகாப்பு கட்டடுங்க, உங்களுக்கு ஆஸ்வதிங்க, உங்களுக்கு அநேக அற்புதம் மடையாளர் நடப்பதாக இயேசுவின் நாமத்துல இன்னொரு ஐயாக்கா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் ரத்தத்தினால் மூடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விரவிலையாக்கா ஜெபிக்கிறோம், அவருடைய ஆஸ்வதி குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த அன்றைய எல்லா தேவ பிள்ளைகளை ஆஸ்வதிங்க நன்மை நாளும் முடிச்சுட்டீங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபங்களை கேட்டு கர்த்தர் வீட்டை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாளிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தப்படுவதற்கு கரணத்தை எல்லாரும் சேர்ந்தான் ஆண்டவருடைய ஆத்மாவிடம் சொல்லுங்கள். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் நன்மையும் வாக்கியமும் மேன்மையும் கனமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் ஜெபத்துக்கு வந்த எல்லா பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் விசேஷமாக
ராதாகிருஷ்ணன் அவர்களோடும் துணைவியாரோடும் குடும்பத்தாரோடும் என்னைக்கும் கூட இருப்பதாக. இயேசு கூடவர் இருப்பார்.